ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஸ்பைசி கேண்டி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி சேமியா கேசரி. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் அதில் உடச்சி வச்சுருக்கிற முந்திரி, காஞ்ச திராட்சையை சேர்த்து நல்லா நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். இப்போ வறுத்த தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு சேமியா 2 கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கிறேன். நான் இந்த கப்பால் இந்த சேமியாவை நல்லா நெய்யிலேயே கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கலர் மாறி வருது. அடிப்பிடிச்சிடாமல் தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம சேமியா வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். எப்படியும் ஒரு சேமியா அளந்த கப்பால் பார்க்கும்போது 6 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி போதுமா அப்படின்ட்டு. அப்படி பத்தலைன்னா நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. சேமியா சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணியெலாம் வற்றி ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமிங்கில் நம்ம 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக 2 கப் சேமியாவுக்கு 1 கப் அளவு தான் நம்ம சீனி சேர்த்துருக்கோம். அதுவே இதுக்கு போதுமான அளவு தான் இருக்குது. இப்போது கலர் பவுடர் கலந்த தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் ரெட் கலர் பவுடருக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், சீக்கிரம் வெந்து வந்துடும். சீக்கிரம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த டைமிங்கில் நம்ம முந்திரி திராட்சை போட்டு இறக்கிட வேண்டியது தான். இது போட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு பாருங்கள், நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம இறக்கும்போது 1 ஸ்பூன் நெய் போட்டு இறக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் உதிரியாக வந்துடும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த சேமியா கேசரி லாக்டவுன் டேஸில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.